வெல்கம் பேக் டு வி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே ஒன்று சேர்த்து கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறி வெங்காயம், தக்காளி, நான் எக்ஸ்ட்ராவாக கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், தக்காளியும் கேரட்டும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இந்த ஒரு முட்டை நம்ம யூஸ் பண்ணி 3 பேருக்கான கிரேவி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். கடாய் நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதில் கடுகு ஆட் பண்ண போகிறோம். 2 சிட்டிகை கடுகு. அடுத்து சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, சோம்பு 2 சிட்டிகை. இதெல்லாம் ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுக்கு நாம் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நீல வாக்கில் நான் வெட்டியிருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கணும்னு நினச்சிங்கன்னா பொடி பொடியாகவும் நறுக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்ட பிறகு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே நாம் இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயத்தூள் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, பசங்க எப்பயுமே கேரட்டை தனியாக செஞ்சு கொடுத்தா பொரியலாவோ சாப்பாடாவோ செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் கேரட் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் 2 சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கேன். இது கேரட்டோட அந்த பச்சை வாசனையை நீக்கிடும். அடுத்து இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிறப்போ நாம் இதில் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஆயிலில் பெரட்டுறப்போ நல்ல ஃப்ளேவர் வரும். இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கின பிறகு தான் நாம் இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது நான் தண்ணி விட்டுடுறேன். நான் 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இந்த 3 கிளாஸ் தண்ணியில் இதெல்லாம் நல்லா கொதித்து சுண்டி வர சமயத்தில் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கொதித்த பிறகு இதில் நாம் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இந்த தண்ணியாக இருக்கிற சமயத்துலேயே நம்ம முட்டையை உடச்சி இதில் ஊற்றி கலரி விட்டுடணும். நல்லா கலக்குனா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது ஸ்க்ராம்பிள்டு எக். ஸோ நாம் ஃபுல்லாக கலக்கி விட போகிறோம். இது எக் புர்ஜி இல்லை, ஸ்க்ராம்பிள்டு எக் கறி. முட்டையை இதில் ஆட் பண்ண பிறகு இது நல்லா பொங்கி வரா மாதிரி தெரியும். அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த குழம்பு. இது ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த எக்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா, சால்ட் எல்லாமே ஊறி ஒன்று சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரும். 3 கிளாஸ் தண்ணி விட்டுருந்தோம் இந்த குழம்புக்காக. அது 1.5 கிளாஸாக சுண்டி வரப்போ தான் நாம் ஸ்டவ்வை நிறுத்த போகிறோம். அப்போ தான் நல்ல திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது திக்காயிடுச்சு, ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதில் நாம் கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. சமைச்சவங்களுக்கு மட்டும்தான் கேரட் ஆட் பண்ணியிருக்கோன்னு தெரியும். நான் அதனால தான் இந்த குழம்புல இந்த கேரட்டை ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி ப்ரோட்டீனோட விட்டமின்ஸையும் சேர்த்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட எக் கறி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.